போடி உள்ள. ஐயோ விடு அப்பத்தா. என்னடி உனக்கு என்ன வேணுப்ப? எதுக்கு மாறாவ வீட்டை விட்டு வெளியே அனுப்புன? அத்தை வர்ற வரைக்கும் இங்கே தானே இருக்க சொன்னாங்க. ஆமா பெரிய அத்தை, உன் அப்பனோட பிறந்த அத்தையாம்டி. அத்தைன்னு ஒரேதான். நான் ஒரு இல்லை என்ன? அவ சரியில்லாத ஒம்பளை, அவனும் சரியில்லாத வயலாத்தையும் வருவேன். அவளுகளை இனிமே வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கா இருக்கல நொப்பை வந்தோன்னு சொல்லி கொடுத்தா அடிக்க வச்சு போடுவேன். அப்ப ஒண்ணு என்ன அடிக்க மாட்டாங்க. நீ போ. மாறா பாவம், மழை வேற வருது. மழை வந்தானே அவன் தாத்தன் வீட்டுக்கு போறியா இல்லைன்னா அவ அப்பத்தர போறியா? அவனுக்கு என்ன வீடு வசல இல்ல? வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்து நடுமனைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள பக்கம் பண்ண தெரியுறாங்க. இப்படியே ஊர்காட்டுல செஞ்சுட்டு தான் உன் ஆத்தா நடு ரோட்ல நிக்கிற. அடுத்து நீங்க கிளம்பிட்டியாக்க? போடி உள்ள போய் பாடு போ. அம்மா வந்தோன்னு ஒன்னு சொல்லி கொடுப்பேன். ஆமா சொல்லி கொடுக்குறாங்க. பா அப்படியே பயந்து வைதான் கிடக்கு. புள்ளையும் முகரக்கட்டையிலையும் பாரு. ஒன்று இருக்க ஒன்று ஆக்கன்னு நினைக்கணும். இதுக்கு 4 இருக்க 2 அழிக்கணும்ல நினைக்குதுங்க. பைபிளியில போங்க போய் பாடு போ. மாறா பாவம், நான் கண்டிப்பா அம்மா வந்தோன்னு ஒன்னு சொல்லி கொடுப்பேன். போறியா நடியே போய் பாடு போ. மாறா 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 ஓரான்னு இழியிறாக பார்த்தேன். போங்க மட்டும் போய் படுங்க போங்க. எனக்கு பயமா இருக்கு. அம்மா அம்மா. மழை தொறுன்னு கிடக்கு. இந்த நேரத்துல தான் அவளுக்கு நூடுல்ஸ் கிண்டனு, கழுத கிண்டனு, குதிரை கிண்டனு எல்லாத்துக்கும் நான் போய் அலைஞ்சுக்கிட்டு தெரிய முடியுமா? ஆத்தாடி குளிர சிலு சிலுன்னு காலை கையை கீழே ஊண்ட முடியல. இந்த நேரத்துல தான் இவளுக்கு அதை திங்கணும் இதை திங்கணும்னு தெரியவா. ஒரு ஜனமே மழை பெஞ்சதுக்கு உரம் போட்டுக்கிட்டு தெரியுது. எங்க விட்டு கிளவி அந்த வயலை போய் பாக்குறது மாதிரியும் தெரியல, உரம் போடுறது மாதிரியும் தெரியல. என்னதான் செய்யுதோ போ. இந்த வயக்காட்ட பூரா வீணா ஆக்குறதான வேலையா தெரியுது. இத்தனை வருஷமா ஆளாக்குன வயலும் வரப்போம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம வெறும் தரிசு கடா கிடக்கிறத பார்க்க சங்கட்டமா இருக்கு. யாரு போய் என்ன கேட்க முடியும்? எதையும் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ற மனசியாது. என்னமோ போட்டு வீணா ஆக்கட்டு. யாரு உனக்குள்ள ஒரு பைய உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு? யாரு? பயமா இருக்கு பயமா இருக்கு. மரா ஏலே தம்பி என்னடா இங்கே உட்கார்ந்திருக்க? ஏன் அப்படி மலையில வந்து உட்கார்ந்திருக்க? உங்க அம்மா எங்கடா? அத்தை அத்தை எனக்கு பயமா இருக்கு. ஆமாக்கா ஏன் அப்படி மலையில வந்து உட்கார்ந்திருக்க? அத்தாடி என் பிள்ளை என்னடி இப்படி உட்கார்ந்திருக்கு? ஏன் சாமி அம்மா எங்கடி? அம்மாவும் அனுசாத்தையும் டவுனுக்கு போயிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அம்மா ஹோட்டலுக்கு காய் வாங்க போறாளுகள்ல. ஏலே காய் வாங்க போனா நீ பாட்டுக்கு வீட்ல இருக்க வேண்டியதாண்டா. அப்பதான் இருக்கும்ல. அப்பத்தோட இருக்காம ஏன் இப்படி மலையில வந்து உட்கார்ந்திருக்க? அம்மா அம்மா. மரா அழுகாதடா. ஏன் இப்படி வந்து தன்னால மலையில உட்கார்ந்திருக்க? அம்மா அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டலடா ரோட்ல உட்கார விட்டுட்டு. ஐயோ ஐயோ வீட்ல அப்பதான் இல்லையா? அம்மா பூமாரி கூட விளையாட சொல்லி மனசாத்த வீட்டுல விட்டுட்டு போனாங்க. அப்பத்தா என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. அப்பத்தா வெளியில அனுப்பிட்டாங்களா? பூமாரி வீட்ல விளையாண்டுகிட்டு இருந்ததுக்கு உங்க அப்பத்தா எதுக்கட வெளியில அனுப்புறாங்க? உங்க அப்பத்தா எங்கடா இப்ப? குப்பமா அப்பத்தா இல்ல, பூமாரி அப்பத்தா. பூமாரி அப்பத்தா வடை சுட்டாங்களா? எனக்கு கேட்டனா உனக்குள்ள கிடையாது போ அப்படி சொல்லி என்ன வெளியில தள்ளிட்டாங்க. அத்தை எனக்கு பயமா இருக்கு. ஒரு வடை இந்த பிள்ளைக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த கிழவி வெளியே அனுப்பிருச்சா? அட கடவுளே, வாடா நீ அத்தை வீட்டுக்கு வாடா போவா. வேணாம் அத்தை, பூமாரி வீட்டுலதான் அம்மா இருக்க சொன்னாங்க. வெளியில வந்து அடிப்பேன் சொன்னாங்க. அத்தை வீட்டுக்கு வந்து அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாடா. இப்படி மலையில உட்கார்ந்துகிட்டு இருந்தாதான் அடிப்பா. நீ வா அத்தை வீட்டுக்கு வா. அங்கெல்லாம் ஏண்டா மரா போற? நீ இருந்த இருப்புக்கும் உன்னை வளர்த்த வளர்ப்புக்கும் உனக்கு தலையெழுத்தாடா மரா இதெல்லாம். வாடா வா வீட்டுக்கு போவா. அம்மா எங்கே போக கூடாது சொல்லிருக்காங்க அத்தை. ஒண்ணும் இல்ல மக்கா, அத்தை வீட்டுக்கு வந்து அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா. நான் இருக்கேன்ல, வா கூட்டிட்டு போறேன் வா. அம்மா வந்தா நான் சொல்லிக்கிறேன் சரியா? அத்தை இடி இடிச்சா பயமா இருக்கும். அத்தனை இருக்கேன்ல, ஒன்னும் பண்ணாது. வா வீட்டுக்கு போவா. சரிட்ட. அடி பாவி வரப்பி, வயசு இம்புட்டாயும் பச்சை பிள்ளைய கொற்ற மலையில இப்படி விரட்டி விட்டுருக்கியே. உனக்கெல்லாம் நல்ல சவு வருமா? என்னடி மாடனு ஒரு ஆட்டோவை கூட காணா? நம்ம வரும்போதே பாவாடைக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தா அவன் நின்று கூட்டிட்டு போயிருப்பான். நான் வேணும்னா அவனுக்கே ஃபோன் பண்ணட்டுமா? அவன் நேரம் வெளியில சவாரி எடுத்துட்டு இருந்தாலும் இருப்பானடி. அதுக்குத்தான் யோசனையா இருக்கு. ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம்க்கா. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலைன்னா ஏதாவது பார்ப்போம். சரி இரு, அப்போ நானே ஃபோன் அடிக்கிறேன். பாவாடை ஆட்டோ நம்பர் இருக்காக்கா? இந்த இருக்குடி. பாவாடை நம்பர் இல்லாமல் இருக்குமா?
சரிக்கா எடுக்கிறேன்னு பாருங்க. எங்கே போகுது? நம்ம கூப்பிட்டோம்னா வேணுக்கும்னே வேலை இருக்குன்னு சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், நாய் சொல்லும். பிள்ளையில வேற வீட்டில் விட்டுட்டு வந்தோம். போன இருவேண்டா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அட இந்த ஃபோனு வேற. வனசாக்கா, சொல்லு வனசாக்கா. ஹலோ, அக்கா சொல்லு, கேக்குதா? கேக்குதுடா பாவாட. ராம்நாட்டுக்கு வந்தோம்டா, ஹோட்டலுக்கு சாமான் வாங்கிட்டு போலாமேன்னு. சாமான் நிறைய இருக்கு, செத்த வாரியா? எக்கோ, அன்னைக்கு புள்ளையார திருடிட்டு வர சொல்லுச்சுல, அந்த வேலையா புள்ளையார திருடி வண்டியில போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கேன். நானும் வந்தேன்னா சேர்ந்து மாட்டிக்கிறவனே. என்னவாக்கா வரானா? பிள்ளையார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானா? ஓ, பிள்ளையார் கிடைச்சிருச்சா? அவட அப்ப ஊருக்கு போய்கிட்டு இருக்கியோ? ஆமாக்கா, அடுத்த வீட்டுக்கு தெரியாம கொண்டு போய் வீட்டுல சேர்த்துடலாமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? கேணிக்கரையா புது பஸ் ஸ்டாண்டா? நாங்க அரமனை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம்டா. சரி, நீ பிள்ளையார கொண்டுகிட்டு அங்கிட்டு அலைய வேணாம். நாங்க பார்த்து வேற ஆட்டோல வரோம். நீ ஹோட்டல்ல கொண்டு போய் பத்திரமா சேர்த்துரு. சரிக்கா. அப்பாடா, ஒரு வழியா பிள்ளையார் கிடைச்சிருச்சாண்டி மாடனு. அதான் அங்கிட்டு அலைய வேணாம், சரி நீ போடான்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்லக்கா, நம்ம வேற ஆட்டோ ஏதாவது பார்த்துக்கலாம். அவன் வீட்டுக்கு போய் சேஃபா சேரட்டும், அதுவே போதும்ல. ஆமாட்டி மாடனு, இந்த ஒரு ஆட்டோ வருதே. ஆட்டோ நில்லுப்பா தம்பி, எந்த ஏரியா போகுது? ஆட்டோ நில்லுங்க. என்ன எப்படி போறியா? ஆத்தூர் வரைக்கும் போனேன். ஆட்டோ. சரி விடுங்க வனசாக்கா, நின்று கூட பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். எதுக்கு கூப்பிடுறீங்க? விடுங்க. இவே என்னடி அவசரத்துக்கு பிறந்தவன் மாதிரி இப்படி போறேன்? நின்று சரி சொல்லக்கூடாது. அக்கா, ஒரு மூட்டையும் கட்டப்பையும் தானே, பேசாம மகளிர் பஸ்லயே போயிடலாம்க்கா. ஆட்டோக்கு கூட 300 ரூபாய் கொடுக்கணும். 5 ரூபா செலவு இல்லாம பஸ்ல போறதுக்கு எதுக்கு ஆட்டோ? ஆமாண்ணே, ஏத்தனம்ல மாடனு, அதுக்கு தான் பாக்குறேன். ஏத்திக்கலாம்க்கா, அவங்களுக்குள்ள யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. விடுங்க, பஸ்லயே போய்க்கலாம். சரி விடு. இப்ப ஆட்டோக்காரங்க பூரா சதுரி பண்றாங்க, இப்ப பஸ்லயே தானே போவோம். பஸ் வந்துருச்சுடியா? மாடனு ஏறு. அக்கா சாக்கு. என்ன மேடம், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சா? ஜீவா, நீ இப்பவே போகணுமா? அப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் லீவ் பண்ணலாமா? இல்ல ஜீவா, கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க, அதை வீட்டில் பண்ணியாச்சு. இனிமே ரெகுலரா வரணும்னு சொல்லும்போது போய் தானே ஆகணும். இல்ல ஜீவா, நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. எங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, உன்னை யார் இங்க விட்டுட்டு போறேன்னு சொன்னா? நீ அங்க போயிட வேண்டியதானே? எங்க போக சொல்ற? ஏய், நான் இருக்கும்போது இங்க இருந்தா ஓகே, நான் இல்லாம இங்க எதுக்கடி இருக்கணும்? நீ அலமேலம்மா வீட்டுக்கு போயிடு. என்ன ஜீவா பேசுற? அலமேலத்த வீட்டுக்கா? நான் ஏன் அங்க போகணும்? அப்புறம் இல்ல, எனக்கு புரியல. ஏய், நான் இங்க இருக்கும்போது ஓகேடி, நான் இங்க இல்லைன்னா என்ன வேலை இருக்கு உனக்கு? நீ அங்க போயிடு, நான் வரும்போது வந்துக்கலாம். என்ன ஜீவா பேசுற? இது என் மாமியார் வீடு. இனிமே நான் இங்கே தானே இருக்கணும். நான் இங்கே வந்து இருக்க போறேன்னு சொல்லிட்டு வரவும் தானே அத்தை, அக்கா, அத்தா எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. நான் திரும்பவும் அங்கே போகிறதுக்கு எதுக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷமா என்ன அனுப்பி விடணும்? இவங்களும் நான் இங்கேயே இருப்பேன்னு தானே ஜீவா நினச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு அம்சா, இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் உனக்கு அவ்வளோ சேஃப் கிடையாது. நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போகும்போது விட்டுட்டு போகிறேன். நம்ம வரும்போது வேணும்னா ஒரு 1 வீக் 2 டேஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர மற்றபடி நீ இங்கேயெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு புரியல. உன் வீடு தான் ஜீவா, எனக்கும் வீடு. இங்கே இருக்கிறது தான் எனக்கு மரியாதை, கௌரவம் எல்லாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இங்கே வந்தோம். அப்புறம் திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறினது மாதிரி பண்ணிட்டு இருக்க. அம்சா, நான் இங்கே இருக்கிறத பற்றி ஒன்றும் சொல்லலடி. ஆனால் இங்கே இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது. ஏதாவது ஒன்றுனா நான் அங்கே போய் இருந்துட்டு பக்கு பக்குன்னு இருக்கணும். எனக்கும் பயமாக இருக்காதா? லூசு மாதிரி பேசாத ஜீவா. பக்கு பக்குன்னு இருக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குது? என்ன கொலை பண்ணிடுவாங்களா? ஏன், எதுவுமே பண்ணாதவங்களா? இவங்களை நம்பிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஷோ, என்ன ஜீவா இப்படி பேசுற? இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படிடா? உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்கிட்டு ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிற? இங்கே பாரு நூடுல்ஸ் மண்டை, உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் உன்னை ரிஸ்கில் விட்டுட்டு போகிறதுக்கு என் மனசு ஏற்றுக்கல. நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நெடுவாளி அக்கா வீட்டில் கொண்டு போய் உன்னை விட்டுட்டு போகணும். அவ்வளோதான் ஆப்ஷனே தவிர இங்கே இருக்கணும்னு நீ நினச்சி கூட பார்க்காத. என்னால் அங்கே போய் நிம்மதியாக இருக்கவும் முடியாது. நீ இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஜீவா. நீ நான் எதையாவது லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நீ இவ்வளோ நாள் நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் கவனிச்சு தானே இருக்க. எல்லாம் ஒரு வேளை நடிப்பா கூட இருக்கலாம்ல. ஆமா, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் கண்ணை மூடிட்டு பிளைண்டா யோசிக்க முடியும். உன் விஷயத்துல நான் பிளைண்டாவே இருந்துட்டு போறேன். யாரையும் கண்ணை மூடி நம்பி உன்னை விட்டுட்டு போறதுக்கெல்லாம் என்னால முடியாது.
பாரு ஜீவா, நான் இப்போ சொல்கிறதான் எப்பவும் என்னால் திரும்ப அங்கே போய் இங்கே பொண்ணு பொட்டியை தூக்கிக்கிட்டெல்லாம் கிளம்பிட்டு இருக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணி வந்தது இந்த வீடு தான். உன் வீடு தான் இனிமேல் எனக்கும் வீடு. உன் அம்மா அப்பா தான் எனக்கு மாமியார் மாமனார். இந்த வீட்டை விட்டுட்டு வேற என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னால் எங்கேயும் போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். உன்னால் முடிஞ்சா என்னை பார்க்கறதுக்கு இந்த வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராமல் கிளம்பி போய்கிட்டே இரு. சும்மா எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது. அம்சா, என்ன உன்னால யாரையும் பாசிட்டிவா திங்க் பண்ணவே முடியாதா ஜீவா? பெத்தவங்களையே இவ்வளோ சந்தேகப்படுற, என்னை விட்டுட்டு போறதுக்கு என்ன இப்போ? மாமா அப்பேற்பட்டவங்களா? மாமா நல்லவர் தான், அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா முன்னாடி ஆள் வச்சு கல்யாண மண்டபத்துல இருந்தே பொண்ணை கடத்தினாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா? சும்மா லூசு மாதிரி பண்ணிட்டான்னு அதையே சொல்லாத ஜீவா. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அன்னைக்குள்ள சுச்சுவேஷன் வேற, இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் வேற. இன்னைக்கு என்ன எவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்கன்னு உனக்கு என்ன ஜீவா? நீ புத்தி கட்டவ மாதிரி பேசிட்டு இருக்க. பைத்தியமா நீ? 2 சைடும் திங்க் பண்ணணும் தாண்டி சொல்றேன். நான் பாட்டுக்கு யோசிக்காம விட்டுட்டு போயிட்டு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ஐயோ அம்மன் வந்து அழுக சொல்றியா? நீ இமேஜின் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஜீவா. தம்பி பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்போ என்னையவும் உன்னையவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா தானே நடந்துக்கிறாங்க. நீ ஏன் அதே விஷயத்த கையில பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ப்ளீஸ், இந்த மாதிரி தேவையில்லாம நீனா எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி இமேஜின் பண்றதை ஸ்டாப் பண்ணு. அம்சா, ப்ளீஸ் ஜீவா. அத்தை மாமா வயசானவங்க, அவங்கள பக்கத்தில் இருந்து நம்ம தான் ஜீவா பார்த்துக்கணும். எனக்கும் இவங்கள விட்டால் வேறு யார் இருக்கா? எங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒன்று தப்பு பண்ணேன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா? அதே மாதிரி தாண்டா இதுவும். இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல ஜீவா. நான் எப்போவும் மறந்துட்டேன். எனக்கு இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஜீவா சந்தோஷம். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு ப்ளீஸ் என்னை அங்கே போய் இங்கே போன்னு சொல்லாத ஜீவா. ஏய் சரி வெறி, அதுக்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க? அத்தையை புரிஞ்சுக்கோ ஜீவா. அவங்க உண்மையாகவே மாறிட்டாங்கடா. நீ அவங்கக்கிட்ட பேசலை, முகம் கொடுத்து பார்க்க மாட்டேங்கிறேங்கிறதுனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நேற்றெல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதை கூட நீ என்னன்னு கேட்கவே இல்லை. நான் தான் அப்புறம் பக்கத்தில் இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டேன். போகும்போதாவது ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லுடா. முதல்ல நீ அழுகிறத ஸ்டாப் பண்ணுடி. நீ சொல்லிட்டு போவேன்னு சொல்லு. அழுகிறத நிப்பாட்டுன்னு சொன்னேன் உன்னை. நீ சொல்லுவேன்னு சொன்னாதான். சரி சொல்றேன், சொல்லி தொலைகிறேன். வேற என்ன பண்ணி தொலைக்க சொல்ற? நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. சரி, நான் அழலை, ஆனால் நீ சொல்லிட்டு போகணும். ஆனா எந்த குடும்பத்திலயும் நடக்காத அதிசயம்லாம் இந்த குடும்பத்துல தாண்டி நடக்கும். உங்க அம்மா அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நீ அவங்க கூட பேசாதுன்னு சொல்ற மருமகளை தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அம்மா பண்ணினதெல்லாம் பரவாயில்ல, அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீனும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணு, அவங்க கிட்ட போய் பேசு, அவங்கள பாருன்னு சொல்ற பொண்ணு நீ உலகத்திலேயே ஒருத்தி தாண்டி இருப்ப. நான் அப்படிதான். எனக்கு என் கூட இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும்தான் அம்சாவோட பாலிசி. ஐயா, பெரிய எல்ஐசி பாலிசி. ஆளப்பாரு, புருஷன் விட்டுட்டு ஊருக்கு போகிறானே, திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ, அவனை மிஸ் பண்ணுவோமேனு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னெல்லாம் லவ் பண்ணி ரன்னிங்கு சேசிங்குன்னு கல்யாணம் பண்ணி என்னத்த ஒன்றுக்குள்ள ஆயிக்கல. சரி சரி, நின்று கதை பேசிட்டு இருக்காம பேக்கத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அடி பாவி, அவ்வளோதானே அடி? ஆமாம், அப்புறம் கிளம்பு தம்பி, டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்துடும். ஒன்னெல்லாம் வா வா. ஸ்வெட்டர்லாம் பேக் பண்ணிட்டியா? ப்ரெஷ்ஷு பேஸ்ட்லேருந்து ஜட்டி பனியன்லேருந்து ஸ்வெட்டர் வரைக்கும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எதுக்காகவும் இனிமேல் திரும்பி ஊர் பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா வருவடி. சரி சரி, நான் கிளம்புறேன். வா ஜீவா, வா கிளம்பலாம். பாருடா, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. சின்ன பிள்ளைய கூட இப்பெல்லாம் பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கிறதுக்கு. பெரிய மனுஷங்களுக்கு தான் புத்தி எல்லாம் சின்ன பிள்ளை புத்தியா போய்கிட்டு இருக்கு. ஒரு பச்சை பிள்ளைய என்னெல்லாம் பேசக்கூடாது எம்பிட்டு பேசி அனுப்பியிருக்கா. அத்தை, அப்பத்தா. மர என்னடா வனசா வீட்டுல இருக்கும்னு போனா அன்னைக்கிளியோட இந்த மலையில கிடந்து வாரி என்ன? அப்பத்தா, அது வந்து ஒண்ணும் இல்ல குப்பமாத்தா, நான் தான் கூட்டிடுறேன். ஏம்மா இந்த மலையில கூட்டியார? இங்கதானே இருந்தேன். இங்கதான் குப்பமாத்தா இருந்தேன், நான் தான் கூட்டிட்டு வரேன். வாங்க உள்ளிக்கு போவோம் வாங்க. அத்தை, நீங்க தப்பா சொல்றீங்க. நான் தானே மக்கா கூட்டிட்டு வரேன். வா வா உள்ளிக்கு போவோம். அக்கா பலாரம் சுட்டு கேட்டா, உனக்கும் சுட்டு தரேன். மர என்ன கொடை பிடிச்ச அத்தை குட்டியார? மேலு எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இப்ப நனையல, நான் மரத்தடியில உட்கார்ந்துருக்கும் போதே நனைஞ்சிருச்சு. மரத்தடியில உட்கார்ந்து இருந்தியா? மரத்தடிக்கு ஏண்டா போன? விளையாண்டுகிட்டு இருந்திருக்குங்க உலகப்ப மாத்தா. அப்பவே மழை வந்துருச்சு, மலையில உட்காந்து நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வீட்டுக்கு போய் தோட்டி விடுறேன். என்ன நிக்கிலி, என்னென்னமோ சொல்ற? வனசா வீட்டில் இருந்தவன நீ கொடை பிடிச்சி கூட்டி ஏறுற, மேலுக எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. எனக்கு ஏதோ தப்பா படுதம்மா.
என்னத்தா தப்பா பட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க உள்ள போய் பேசுவோம். ஏன் வெளியில நின்னுக்கிட்டு? அப்பத்தா என்ன பூமாரி அப்பத்தா வெளியே தள்ளி விட்டாங்கல்ல, அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. என்னடா சொல்ற? பூமாரி அப்பதான் உன்னை வெளியில தள்ளி விட்டாள? அத்தா அது ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள வாங்க பேசிக்கிறோம். எதுக்கு மலையில நிக்கிறீங்க? என்ன அன்னைக்கிளி என் பேரை என்னென்னமோ சொல்றியா? என்னடா மர? என்னடா நடந்துச்சு? ஏன் மாறா அப்பதான் வருத்தப்படுவாங்கன்னு தானடா நான் மறைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன்டா எதையும் சொல்ற? அத்தை பொய் சொல்லக்கூடாது, அம்மா சொல்லியிருக்காங்க. இல்ல மாறா அது என்ன அன்னைக்கிளி என்னத்தை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குற? என்ன நடந்துச்சு? யார் என் பேரை வெளியே தள்ளி விட்டது? அம்மா நீங்க உள்ள வாங்க, நான் சொல்றேன். இல்ல அன்னைக்கிளி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிஞ்சாகணும். பூமாரி அப்பத்த தள்ளி விட்டோம்னு சொல்றேன். என்னடி நடந்துச்சு? நீ சொல்லுடா, என்னடா நடந்துச்சு? அவ அப்பத்தா எதுக்குடா உன்னை வெளியே தள்ளி விட்டா? அப்பத்தா அது என்ன அன்னைக்கிளி? ஏன் அன்னைக்கிளி என் மருமகளை அவ தப்பா பேசி என் பேரனை வெளியே அனுப்பியிருக்கா. அவ பேசினதையும் அவ நடந்துகிட்டதையும் பூசி முழுகிறியா? உன் சொந்தக்காரியன்னு நீ உள்ளுக்குள்ள ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கிறியா? குப்பமாத்தா ஏன் இப்படி எல்லாம் பேசுறிய? நான் அப்படி நினைக்கிறவளா? சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். என் மருமகளை பத்தி அந்த கருப்பாய்க்கு என்ன தெரியும்? என் பிள்ளைய பேசுறதுக்கு அவளுக்கு என்ன உறுத்து இருக்கு, உரிமை இருக்கு? என் மருமக யாரு, எப்பேற்பட்டவன் அவளுக்கு தெரியுமா? நரம்பு இல்லாத நாக்கு நாலுந்தங்க குப்பமாத்தா பேசும். அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. முதல்ல உள்ள வாங்கன்னு சொல்றாங்களே, வாங்களே. அன்னைக்கு அந்த பங்கசம் பைப்படியில வச்சு பேசுனா, இன்னைக்கு கருப்பாயி வீட்டுல உட்காந்து பேசுறா. என் பேரனை வெளியே தள்ளி கதவை சாத்துறாளுக. நாளைக்கு நாங்க போகும்போதே 4 போட்டு 3 வாங்கி என்னென்னமோ பேசுவாளுக. அந்த ஊருக்காரிய எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா? அவளை உண்டு இல்லைன்னு பண்ணாம இன்னைக்கு பொழுது எனக்கு ஓயாது. இந்த போய்க்கிறேன் அவளுக்கு. ஐயோ இதுக்கு தானே வேணாம்னே. குப்பமாத்தா நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். என்ன அன்னைக்கு கேட்க சொல்ற? என்ன கேட்க சொல்ற? இப்படியே விட்டோம்னா ஒவ்வொருத்திகளுக்கும் துளிர் விட்டு போகும். என் பிள்ளையில பேசுறதுக்கு அவளுக்கு என்னடி உரிமை இருக்கு? என் மருமகளை பத்தி அவளுக்கு என்னடி தெரியும்? அவளுக்கு ஒன்றும் தெரியாததேன். அவளை பத்தி தெரிஞ்ச யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாததேன். ஆனா நீங்க எத்தனை பேருக்கு போய் இப்படி நிரூபிச்சுக்கிட்டு இருப்பீங்க? எத்தனை பேரோட போய் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அதுக்காக அவளுகள் எல்லாம் அப்படியே விட சொல்றியாடி? ஒரு தப்பு அறியாத அந்த புள்ள இம்புட்டு பேச்சையும் வாங்கணும் அன்னைக்கிலே. என் பேரை என்னடி பாவம் பண்ண? அவனுக்கு ஏண்டி இந்த வயசுல இப்படி ஒரு அவ பேரு? நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தாத்தா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஊர்ல ஒவ்வொருத்தியலும் ஒவ்வொரு விதமா பேசத்தான் செய்வாளுக. நல்லா இருந்தாலும் பேசுவாளுக, கெட்டு போனாலும் பேசுவாளுக, வாழ்ந்தாலும் பேசுவாளுக, தாழ்ந்தாலும் பேசுவாளுக. ஒவ்வொருத்திட்டையும் போய் என் மருமகளை பத்தி உனக்கு தெரியுமா, என் மருமக அப்பேற்பட்டவ இப்பேற்பட்டவன்னு நியாயம் பேசிக்கிட்டே இருந்தா காலம் உங்களுக்கு நியாயம் பேசுறதுலயே போயிருமத்தா. அவளுக்கான வாழ்க்கை நான் என்னடி செய்யறது? ஆனமான புள்ளைய பெக்காம அந்த நாய் தருதலையா தெரிகிறதுக்கு இந்த புள்ளையும் அந்த புள்ளையும் கடந்து செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கே. தகப்பேன் சரியில்லைனா அந்த குடும்பம் குடிகட்டு போகுங்கிறது என் குடும்பத்து விஷயத்துல சரியா இருக்கே. என் வயிற்றுல அப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கனே. நான் என்ன பாவம் பண்ணுனோ, என்ன பாவம் பண்ணுனோ? அப்பத்தா நான் வட வேண்டாம் சொல்லிட்டேன், நீ அழுகாத அப்பத்தா. என் தங்கமே, உன்ன மாதிரி ஒரு வைரத்தை பெற்றுட்டு உங்க அப்பன் பரதேசி பைய பரதேசம் போனதுக்கு நீனும் உங்க அம்மாலும் கிடந்து காசுட்டு பறியலை ஏ ராசா, ஏ ராசா. பாவம் தான் மாடன பிள்ளை. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊராளுக நம்மளை இப்படி எல்லாம் பேசுறாளுகளேன்னு நினைச்சு அவ உசிரைய விட்டுருவா. தயவு செஞ்சு இங்க நடந்தது இதோட போகட்டும். அவளுக்கு எதையும் தெரியப்படுத்த வேணாம் தான். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்காக அவளை பேசுறவளுக பேசிக்கிட்டே இருப்பாளுக. இந்த குப்பமா உடம்புல உசுர் இருந்து நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு மாடி அன்னைக்கிலேயே அவளுக்கு வாயை பிடிச்சி நேரம் நான் கிழிச்சு விட்டுருக்க வேணாமா? நீங்க அங்கே போய் விளக்க மாத்த தூக்கிக்கிட்டு நிக்கிறதுனால என்ன அத்தா மாற போகுது? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். என்னமாவது குண்டக்க மண்டக்க பேசிட்டாளுங்கன்னா உங்களால தாங்க முடியுமா? அவனுக்குள்ள என்ன சண்டையா ஏது சண்டையான்னு ஒவ்வொருத்தையும் விசாரிச்சு அவ மருமக அப்படியா மகன் இப்படியான்னு ஊரே உங்களுக்கு உலக்கலந்து பேச. இதெல்லாம் தேவையாத்தா? பாவம் அந்த புள்ள கௌரவத்தோட இத்தனை வருஷமா இருந்துச்சு. இன்னியும் மானத்தோடையும் கௌரவத்தோடையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ மானத்தை நம்ம கூறு ஓட்டு வைக்க வேணாத்தா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை நிம்மதியா வாழ விடுவான். நீ சொல்றதும் சரிதான் அன்னைக்கிளி.
ஊர்காட்டில் பேசுறவளுக பேசிக்கிட்டு தான் இருப்பாளுக. அவளுக கிட்ட போய் விளக்கமத்த தூக்கிக்கிட்டு நின்று என்னத்துக்காக போகுது? நிற்க வேண்டியவன்கிட்ட போய் நிற்கணும். எங்கே போகணுமே நான் அங்கே போயிட்டு வரேன். என் பிள்ளைய அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. அத்தா எங்க போறிய? இப்படியே இவளுகளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அங்கே இருக்காங்கல்ல அப்பன மையனை, அவங்கிட்ட போய் இதுக்கு ஒரு தீர்வு கட்டிட்டு வரேன். ஒன்று அவளை பற்றி சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கூட சேர்ந்து வாழணும். இல்லைன்னா அவளை வெட்டி விட்டுப்புட்டு அவன் ஒதுங்கி நிற்கணும். 2ல் 1 பார்க்கத்தான் போகிறேன். இப்போவே நான் கிளம்புறேன். இப்படியே விட்டோம்னா இது சரிப்பட்டு வராது. அவசரப்படாதீங்க, அங்கிட்டும் உங்க புள்ள வாழ்க்கை இருக்கு. பிள்ளையா? யார அவன் பிள்ளையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கட்டி கூட்டிட்டு வந்து சீரழிச்சு பெத்த பிள்ளையவும் இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறானே, அவன் பிள்ளையா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது அன்னைக்கிளி. இந்த வயிற்றுலையா அவனை பெத்தம்னு ஒவ்வொரு நாளும் உக்கி கருகிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த விட போறதில்ல. இன்னைக்கே 2ல் 1 தெரியத்தான் போகுது. நான் என்னன்னு கேட்கத்தான் போறேன்.